ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்போது இந்த ஆண்டில் மார்ச் ஏப்ரலில் வரக்கூடிய வாக்கியப்படி மார்ச் மாதமும் திருக்கணிதப்படி ஏப்ரல் மாதம் வரக்கூடிய ராகியது பயிற்சியினுடைய பலன்கள் 18 மாதங்கள் 1.5 வருடம் இந்த ராகியதுகளுடைய மாற்றங்களை பற்றி நாம் இப்போது நேயர்களுக்கு 12 ராசிக்கும் பரிகாரங்களோடு பேச இருக்கிறோம். அன்பர்களே, இப்போது இந்த ஆண்டில் வாக்கியப்படி ராகியதுகளுடைய மாற்றம் நம்ம பார்த்தோமே ஆனால் மார்ச் 21ஆம் தேதி 21/3/2022 திங்கட்கிழமை மதியம் 2:52 PM இதற்கு ரிஷப ராசியிலிருந்து மேச ராசிக்கு ராகு பகவானும், விருச்சக ராசியிலிருந்து துலா ராசிக்கு கேது பகவானும் இவங்க எப்போவுமே அப்பிரதட்சணமாக ஆண்டி கிளாக் வைஸ் இந்த வகையில் மாற்றமடைவார்கள். இதனால் ஏற்கனவே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ராகு மேசத்திற்கும் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது துலா ராசிக்கும் வாக்கியப்படி பயிற்சியாகிறார்கள் மார்ச் 21ஆம் தேதி. அதே ராகு கேதுக்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் 13/4/2022 புதன்கிழமை பகல் 3:49 PM இந்த நேரத்திற்கு இதே மாதிரி ரிஷபராசியிலிருந்து மேசத்திற்கு ராகு பகவானும், விருச்சக ராசியிலிருந்து துலா ராசிக்கு கேது பகவானும் இந்த பயிற்சிகள் இடம்பெறுகின்றன. இவர்களுடைய பயிற்சிகள் எப்போதுமே 1.5 வருடங்கள் 18 மாதங்கள். அதனால் இவர்களுடைய பயிற்சிக்கும் சில முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா பாம்புகள் அல்லவா, ராகு கேதுகள் ரொம்ப முக்கியம். 7 கிரகங்களை விட 7 கிரகங்கள் எல்லாம் இறைவன் நியமிச்சிருக்கிற நவகிரகங்களில் 7 கிரகங்கள்லாம் பிரதட்சணமாக வரும். அப்படி ஒரு ரவுண்டில் பிரதட்சணமாக வர்ற போது இந்த 7 கிரகம் சரியாக வருதா என்று அதை ஆராய்வதற்கு எதிர்க்கட்சி போன்று ஆண்டி கிளாக்ஸ் வேலை எதிர்த்து வருவதற்கு இறைவன் அவர்களை ஆணையிட்டிருக்கிறார். ஆனால் ராகு கேதுகள் 7 கிரகங்களை எதிர்த்து அப்பிரதட்சணமாக வரும். அதனால் ஒரு ராசியில் வளமாக பயிற்சியாகிறது மற்ற கிரகங்கள், இடமாக பயிற்சியாகக்கூடிய ஆண்டி கிளாக் வைஸ் ராகு கேதுக்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பலம் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் இப்போது மொத்தத்தில் நம்ம ஏப்ரல்லேருந்து எடுத்துக்குவோம். சில தேதிகள் வித்தியாசம் வந்தாலும் வாக்கிய திருக்கணிதப்படி ஏப்ரல் 2022 ராகு கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏப்ரல் 2022 அக்டோபர் 2023 வரை, ஏப்ரல் 2022 முதல் அக்டோபர் 2023 வரை 1.5 வருடங்கள் இந்த ராகியனுடைய பயிற்சிகள் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ராகு மணிமந்திர யோக கிரகம், அதான் மணிமந்திர ஔதகன் பேர். மணினா அந்த இடத்துல ஜோதிடம், மந்திர தந்திரங்கள், ஔதகன்னா மருத்துவம். இந்த மணிமந்திர ஔதகனாகவும் இவ்வுலகில் நமக்கு யோக கிரகமாகவும் இருக்கக்கூடியவர் ராகு. அதனால தான் அந்த அஸ்ட்ராலஜின்னு நம்ம ஜோதிடத்தை சொல்கிறோம் அல்லவா, அந்த அஸ்ட்ராலஜியை எண்ணியலில் போட்டால் 22 வரும், அதாவது 31 வரும். அந்த 31 ராகுடைய நம்பர். அந்த அஸ்ட்ராலஜிங்கிற ஆங்கில எழுத்து 39. அதான் ஜோதிடத்துக்குள்ளே ராகு இருக்கிறார். மற்றும் வேறு சில கிரகங்கள் ஜாதகத்தில் யோகத்தை தர முன்வரவில்லை என்றாலும் இந்த ராகு மட்டும் ஒரு மனிதனுக்கு அந்த ஜோதிட காலச்சக்கரத்தில் அந்த கட்டத்தில் சரியாக அமைந்து விட்டால் அவள் வாழ்க்கையில் இவரால் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். இவருடைய திசை 18 ஆண்டுகள். அது மட்டும் இல்லை, திருவாரை சுவாதி சதயம் இவருடைய நட்சத்திரத்தில் சிவபெருமானே உதயமாகியிருக்கிறார். திருவாதிரையில் சுவாதி ஜோதியின் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்பு நட்சத்திரம். சதயம் என்றாலே 100, ராஜராஜ சோழன் அவதரித்த நட்சத்திரம். அப்படிப்பட்ட இந்த 3 நட்சத்திரமே ராகுடைய சிறப்புகளை கொண்டது. அதே மாதிரி கேது எடுத்திங்கன்னா, அதாவது பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது ராகு, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பது கேது. இந்த கேதுவுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது செவ்வாயினுடைய காரகத்துவத்தை சொல்லக்கூடியவர். சனியினுடைய ராகு சனியினுடைய காரகத்துவமும் கேது செவ்வாயுடைய காரகத்துவம் சொல்லக்கூடியவர். இப்போ செவ்வாய்க்கும் 7 ஆண்டுகள், கேதுவும் 7 ஆண்டுகள். அங்கே சனிக்கு 19 ஆண்டுகள், ராகுக்கு 18 ஆண்டுகள். அது ஏனென்றால் சனீஸ்வரர் என்பது ஈஸ்வரனுடைய பட்டம் பெற்றவர். அதனால் அவருக்கு ஓராண்டு கூட. இவர் இறைவனுடைய அருள் என்றாலும் கூட ஈஸ்வரன் பட்டம் பெறாதவர் ராகனால் 18 ஆண்டுகள். ஆக சனிக்கு நிகராக ராகு பலன் செய்யக்கூடியவர், செவ்வாய்க்கு நிகராக கேது பலன் சொல்லக்கூடியவர். இவருக்கும் 7 ஆண்டு திசை, அவருக்கும் 7 ஆண்டு திசை. செவ்வாயுடைய காரகத்துவத்தை ஒத்திருக்கும். மற்றும் கேதுவுடைய ஒரு சிறப்புகள் என்னென்னா, நீங்கள் ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்ல வழிகளையும் காட்டுவார், ஆன்மீகத்தையும் காட்டுவார், எல்லா விதமான வேதாந்தங்களையும் காமிப்பார். எந்த ஒரு துக்கங்கள் வந்தாலும் அதை மனதில் கொண்டு வாழ்க்கையில் இதனுடைய வளர்ச்சிக்கு வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உள்ளதோ
அந்த வழிமுறைகள் எல்லாம் சரியாக தக்க வைத்து கொண்டு கண்டிப்பாக வருவதற்கு மார்க்கம் இருக்குது. இப்போ இந்த ராகு கேதுகளில் பார்க்குற போது கேதுவுக்கு முக்கிய அதிதேவதை வந்து மகா கணபதி, ராகுவுக்கு முக்கிய அதிதேவதை வந்து அம்பாள். அம்பாள் என்றால் காளி, மாரியம்மன், துர்கா, இவங்களெல்லாம் வந்து அம்பிகை, இவங்களெல்லாம் வந்து மாரியம்மன், இவங்கள் எல்லாமே ராகுக்கு உண்டான முக்கிய தேவதைகள். இப்போ கேது என்றால் விநாயகர், அதில் நம்ம இன்னும் பார்க்குற போது பெருமாளுடைய வடிவத்தில் சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், சிவனுடைய வடிவத்தில் சரபேஸ்வரர், ஐயப்பன், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இரு கடவுளுடைய சங்கமம். இவைகள்லாம் வந்து கேதுவுடைய அனுகிரக தெய்வமாக, அனுகிரக மூர்த்தியாக செயல்படுவார்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு பேச்சில் பார்க்குற போது 8இல் ராகு 2இல் கேது. ஆக ராகு கேதுனுடைய இது பலவீன ராசி. ஆக இந்த 2 பேருமே பாருங்கள் நன்மையாக இல்லை. இருவருமே 2-8 இருப்பது கால சர்ப்ப தோஷம், சர்ப்ப தோஷங்களாகும். இதனால் என்ன மாதிரி பலவீனங்களை நீங்கள் ஆட்கொள்ள நேரும் என்பதை இப்போது நம்ம பார்ப்போம். இப்போ ராகு இதில் பொதுவாக நீங்கள் சரியில்லை சரிகின்ற பட்சத்தில் முக்கியமாக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தொழில் என்று பார்த்தோமே ஆனால் வேலையோ அல்லது பிறரோடு சார்ந்து செய்யக்கூடிய தொழிலோ தனிப்பட்ட தொழிலோ இதெல்லாம் இந்த பயிற்சியிலே உங்களுக்கு சரி வராது. சொத்துக்கள் வாங்க நினைக்கிறீங்களா, தள்ளி போடுங்க. பிறக்கா பரிந்துரைகளா தவிர்த்துருங்க. மற்றும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எந்த வாய்ப்பையும் நீங்கள் நழுவ விடாமல் அதை நறுக்கென்று பிடித்து கொள்வதே இந்த ஆண்டில் உங்களுக்கு நன்மை. இது போக உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ஏதேனும் பலமாக இருந்தால் இந்த ஆண்டில் ஓரளவு சொற்பமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இல்லையேல் உங்களுடைய படிப்புகள், பண விஷயங்கள், குடும்பங்கள், எதிர்பார்ப்புகள் இவைகளெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். சரீர ரீதியில் இனம் புரியாத கவலைகள், பிணி பீடைகள், பிரச்சனைகளுக்கு அதிக இடம் உண்டு. தொழில் ரீதியில் பார்க்கும்போது செய்யும் ஜீவனத்தில் எந்த வகையிலாவது மாற்றம் ஏற்படும். இது சம்பந்தமான பண விரயமோ தொழில் பாதிப்போ ஏற்படலாம். உங்கள் ஜாதகப்படி ஜீவனாதிபதி என்ற கிரகம் பலம் பெற்று இந்த பீரியட்களின் காலம் அவனின் தசையோ புத்தியோ இருப்பின் செய்யும் ஜீவனத்தில் குறைவராமல் கூடிய மட்டும் ஓரளவு நன்மை அடைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆக எந்த வகையிலும் கூட்டு முயற்சியை தவிர்ப்பது, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், பயிர்த்தொழில்கள், பணியாட்கள் இவற்றையெல்லாம் பாரின் தொடர்புகள் இதிலெல்லாம் பயன் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை இப்போது இந்த ராகுவில் விட்டுவிட்டு கிடைப்பதை ஏற்று நினைத்து செய்து கொண்டு தன்னையும் தன் சரீரத்தையும் காப்பாற்றிக் கொள்வது மிகுந்த ஒரு நன்மையே. முக்கிய திருப்பங்கள், உங்களுக்கு திறமை செல்வாக்கு இருந்த போதிலும் சில காரியத்தை பணம் செலவிட்டு தான் செய்துக்க முடியும். திருமண நிலை, புத்திர அமைப்பு இதெல்லாம் தடை தாமதமாகவே இருந்து வரும். எந்த வகையிலுமே நீங்கள் தற்காத்து கொள்வதோடு குடும்பம் தொழில் ரகசியங்களையும் காப்பாற்றி கொண்டு கொடுக்கல் வாங்கலிலும் கவனமாக இருந்து கொண்டு கூடிய மட்டும் இந்த ராகு பயிற்சியை உரிய பரிகாரங்களோடு கடந்து வந்தால் உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பாதிப்புக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர், அர்த்தநாரி சிவசக்தியினுடைய இணைவால் உள்ள அந்த அற்புதமான விநாயகரை வணங்குவதும் ஈச்சனாரி விநாயகரை தரிசிப்பதும் மற்றும் காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரரையும் அங்கே இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளையும் சித்திரகுப்தனையும் வணங்குவது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய தானம் எது? கதம்ப சாதங்கள் அல்லது தயிர் சாதங்கள் அல்லது புளியோதரை, இந்த மாதிரி வெரைட்டி சாதங்களை ஏதேனும் ஒன்றை இறைவனுக்கு படைப்பது, பிறருக்கு தானமாக கொடுப்பது, இவைகள் நீங்கள் முன்னின்று எதையும் செய்வது முக்கியத்துவமுடைய ஒன்றாக இருக்கும். அத்துடன் ராகு ஸ்தலங்கள் சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று அந்த ராகு காலத்திலே பாலாபிஷேகங்கள் செய்து இந்த ராகு கேதுவை வழிபட்டால் இந்த இருவரால் வரக்கூடிய பலவீனங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து நல்லதொரு பலனை நீங்கள் அடைய முடியும் என்பதை அறுதியிட்டு கூறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.